ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 3ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 6th இருக்க கொஷின்ஸ் ப்ளஸ் 7th இருக்க முதல் 2 இயல்களுடைய கொஷின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த இயலில் இருக்க முதல் செய்யுள் புலி தங்கிய குகை. இப்பாடலின் ஆசிரியர் காவற்பெண்டு. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் காவற்பெண்டு. சொல்லும் பொருளும். சிற்றில் என்ற சொல்லின் பொருள் சிறு வீடு. கல்லலை என்ற சொல்லின் பொருள் கற்குகை. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கே. ஈன்ற வயிறு என்ற சொல்லின் பொருள் பெற்றெடுத்த வயிறு. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக அமைவது புறநானூறு. புக் பேக் கொஷின்ஸ். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்தியோத கிடைப்பது யாண்டு கூட்டல் உள்ளனோ. கல் கூட்டல் அலை சேர்த்தியோத கிடைப்பது கல்லலை. இந்த இயலில் இருக்க 2வது செய்யுள் பாஞ்சை வளம். முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே எனும் பாடல் வரி இடம்பெற்ற கதைப்பாடல் பாஞ்சை வளம். சொல்லும் பொருளும். சூரன் என்ற சொல்லின் பொருள் வீரன். பொக்கிஷம் என்ற சொல்லின் பொருள் செல்வம். சாஸ்தி என்ற சொல்லின் பொருள் மிகுதி. விஸ்தாரம் என்ற சொல்லின் பொருள் பெரும் பரப்பு. வாரணம் என்ற சொல்லின் பொருள் யானை. பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை. சிங்காரம் என்ற சொல்லின் பொருள் அழகு. கமுகு என்ற சொல்லின் பொருள் பாக்கு. வானமா மாலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலில் இடம்பெற்றுள்ள கதைப்பாடல் பாஞ்சை வளம். புக் பேக் கொஷின்ஸ். ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. வாரணம் அசைந்து வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும். முயல் நாயை விரட்டிடும். மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது டேஷ் மாடி வீடு. பூட்டும் கதவுகள் என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்ற சொல்லை பிரித்தியோத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் சேர்த்தியோத கிடைப்பது வாசல் அலங்காரம். பொறுத்துக. பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. இந்த இயலில் இருக்க 3வது பாடம் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பார்க்கலாம். இவர் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார். இவரது பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார். இவர் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதியில் தடைபட காரணம் பிளேக் நோய் பரவியதால். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எந்த 2 மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். தமிழ் மற்றும் ஆங்கிலம். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகிய துறைகளில் ஆற்றல் கொண்டிருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். தென்னாட்டில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு 1939 செப்டம்பர் 6.
நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர்? முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்ற பெயரில் வார இதழை நடத்தியவர் முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர். முத்துராமலிங்கருக்கு அரசு செய்த சிறப்புகள். முத்துராமலிங்க தேவரின் நினைவிடம் பசும்பொன்னில் உள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் திருவுருவப் படம் வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு 1995 தபால் தலை வெளியிட்டது. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என்று கூறியவர் ராஜாஜி. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின. முத்துராமலிங்க தேவர் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போரிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போரிட்ட வி. கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்து இருந்தோம் என்று கூறியவர் கே. தங்கமணி. இவர் லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர். முத்துராமலிங்க தேவர் தேர்தல் வெற்றிகள். 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952 மற்றும் 1957 சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 1962 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆங்கில ஆட்சியில் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டத்தின் பெயர் குற்றப்பரம்பரை சட்டம். முத்துராமலிங்க தேவர் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்திய ஆண்டு 1934 மே 12 மற்றும் 13. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. இவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் திருவிக்கா. மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு 1939. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்திய விவசாயிகளின் துயரை துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தவர் முத்துராமலிங்க தேவர். மதுரையில் நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து 1938 தேவர் போராட்டம் நடத்தினார்? தோழர் ப. ஜீவானந்தம். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடங்கள் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை மற்றும் வேலூர். 2ஆம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்? மத்திய பிரதேசம் தாமோ நகர் சிறையில் அடைக்கப்பட்டார். முத்துராமலிங்கர் இந்த மண்ணில் வாழ்ந்த நாட்கள் 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. தன் வாழ்நாளில் 1/5 ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர். பர்மாவில் புத்த பிட்சுக்களில் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம். இது பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதை ஏற்க மறுத்தவர் முத்துராமலிங்க தேவர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக பக்தராக, தமிழ் பாடும் சித்தராக,
தென்பாண்டி சீமையில் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் இறப்பு 1963 அக்டோபர் 30 அன்று இறந்தார். புக் பேக் கொஷின்ஸ். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக. இந்த இயலில் இருக்க 4வது பாடம் கப்பலோட்டிய தமிழர். இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் யார்? வ.உ. சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழர் என சிறப்பிக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் என கூறப்படும் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம். கொற்கை துறைமுகத்தில் பறந்த பாண்டியர்களின் கொடியின் சின்னம் மீன். வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று கூறியவர் திருவள்ளுவர். சுதேச கப்பல் கம்பெனியை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் பாண்டித்தரையார். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்நாட்டில் பிறந்தது? வங்க நாட்டில் பிறந்தது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறிய மராட்டிய வீரர் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார். செஞ்சொற் கவிஞர் என்று பாரதியார் புகழப்படுகிறார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது யாருடைய கூற்று? நீதிபதி பின்ஹேயின் கூற்று. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே. சிதம்பரனார் எந்த சிறைகளில் கொடும் பணி செய்தார்? கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்தார். சிறைச்சாலையையும் தவச்சாலையாக கருதியவர் வ.உ.சி. தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்றி என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் என்று கூறியவர் வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் இயற்றிய மனம் போல வாழ்வு என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ. சிதம்பரனார். தமிழ்த்தாயின் திருவடிகளில் வ.உ.சி. கையுறையாக வைத்த நூல்கள் மெய்யறிவு, மெய்யறம். சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ, கைத்தோல் உரிய கடுமணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித் தமிழன்றோ என்ற கூற்று இடம்பெறும் நூல் கடற்கரையினிலே. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பனியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று பாடும் நாள் எந்நாளோ என்று கூறியவர் வ.உ.சி. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. செயலுக்கே உரிய எதுகை மோனையை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. ரா.பி. சேதுப்பிள்ளையின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் தமிழின்பம். இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். ரா.பி. சேதுப்பிள்ளை இயற்றிய நூல்கள் ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. இந்த இயலில் இருக்க இலக்கணம் வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மரூஉ. இலக்கணமுடையது. இலக்கண முறைப்படி முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. எடுத்துக்காட்டு: மரம், நிலம், வான், எழுது. இலக்கண போலி. இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணமுடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு: புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண். மரூஉ. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மரூஉ. எடுத்துக்காட்டு: கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. ஏதேனும் ஒரு காரணத்தால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அவை இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி.
பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். எடுத்துக்காட்டு: கால் கழுவி வந்தேன், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதற்கு என்ன பெயர்? மங்கலம். எடுத்துக்காட்டு: ஓலை, திருமுகம், கருப்பு ஆடு, வெள்ளாடு, விளக்கை அணை, விளக்கை குளிரவை, சுடுகாடு, நன்காடு. ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி. எடுத்துக்காட்டு: பொன்னை பறி எனல், பொற்கொல்லர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல், யானைப்பாகர் பயன்படுத்துவது. இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்கலம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு? ஔவையாரின் வாக்கு. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அவை: முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலியாகும். எடுத்துக்காட்டு: பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல். சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலியாகும். எடுத்துக்காட்டு: அமைஞ்சு, அமைஞ்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி. எடுத்துக்காட்டு: அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன். ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு: அஞ்சு, ஐந்து. பொறுத்துக: பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம். கதைப்பாடல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் பால்ட். துணிவு என்ற சொல்லின் ஆங்கில சொல் கரேஜ். தியாகம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை என்ற சொல்லின் ஆங்கில சொல் பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் என்ற சொல்லின் ஆங்கில சொல் எலிக்யூஷன். ஒற்றுமை என்ற சொல்லின் ஆங்கில சொல் யூனிட்டி. முழக்கம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஸ்லோகன். சமத்துவம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஈக்வாலிட்டி.